ட்ரம்ப் சொன்னார்ல, மோடிக்கு ஏதாவது பிரச்சனை அப்டின்னா, நான் இது கண்டிப்பா அப்ப வந்து சரி. நிப்பேன்னு அப்ப சொன்னார்ல. நம்ம ஓமான்ல 3 பேர கொன்னாரே, அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியதானே? 3 சோல்ஜர் அவங்க தானே அடிச்சு கொன்னாங்க. அதுக்கு மோடி ஏதாவது பேசினாரா? அந்த இல்ல மோடிங்கிற அந்த நபருக்காக மட்டும் தான் நான் இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் பேசுறேங்கிறாரு. சரி, அப்ப ஏன் ஓமான பத்தி நடந்த வருத்தம்னு சொல்லுங்களேன் மோடிக்காக. அதான் கரெக்ட். மோடிங்கிற நபருக்காக அதானிய விட்டுட்டாரு. அமௌண்ட்ட கரெக்ட் பண்ணிட்டு, ஒரு க அவங்களோட அவரோட மாப்பிள்ளையோட ஃபர்ம்ல வந்து சில இன்வெஸ்ட்மென்ட் சில பேர் சில இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணதுனால, அதானி கேஸு செட்டில் ஆயிடுச்சு. பெட்ரோல், டீசல் விலை இப்படியே தான் இருக்கும். அதே மாரி சிலிண்டர் விலையும் இப்படியே தான் இருக்குமா? எதுவும் டெஃபினட்டா மாற்றம்லாம் இருக்கும். எதுவும் இருக்காது. மாற்றம் பெரிய மாற்றம் எதிர்பார்க்காதீங்க. இல்ல அது உலக பொருளாதாரத்துல மாற்றம் இருக்கும். இந்தியால மட்டும் இப்படி இருக்கும். மதா இவங்களுடைய அந்த பற்றாக்குறை கொள்கையினால. ஆமா. ம். இல்ல சார் அப்புறம் சார் மக்கள்லாம் ரூ. 107 பெட்ரோல்ல ம். ரூ. 60 மேல வரி. ரூ. 30 அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி, ரூ. 30 ஸ்டேட் கவர்மெண்ட் வரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வரிய குறைச்சா, ஸ்டேட் கவர்மெண்ட் வரி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இல்ல அது ஏன் வந்து தொடர்ந்து அப்படியே வச்சிருக்காங்க? அது வந்து அது என்ன? நீங்க இன்கம் டாக்ஸ குறைச்சிட்டீங்கல்ல. இன்கம் டாக்ஸ வந்து பணக்காரங்களுக்கு இன்கம் டாக்ஸ் 40% இருந்தது. அம்பானி, அதானி என்ன மாரி ஆளுங்களுக்குலாம் 40% இருந்த டாக்ஸ 25% ஆக்கிட்டீங்களே. அப்ப